ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ லீவ் விட்டாச்சு, ஆனுவல் லீவ் விட்டுருக்காங்க. நவீனுக்கு வந்து ஆல்ரெடி அப்போவே விட்டுட்டாங்க. ஆர்த்திக்கு நேற்றுக்கிலேருந்து தான் இப்போ லீவ் விட்டுருக்காங்க. ஸோ வீட்டிலேயே இருக்காங்க, வேறு எங்கேயுமே போகல. அம்மா வீட்டுக்கு மட்டும் ஒரு நாள் போயிட்டு வந்திருக்கேன். வெளியில் எங்கேயும் போகலன்றதுனால இப்போ நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போகிறோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா வேலவனுக்கு போவோம். நாங்கள் எங்கே போயிட்டு வரோம் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இது மே 1 அன்னைக்கு எடுத்த விலாகு. நவீனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 1 வீக்கு கிட்ட ஆயிட்டு டெஸ்ட் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. ஆர்த்திக்கு வந்து 11th 12th போயிருக்கான்றதுனால கொஞ்சம் மந்த்லி எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து மே 1லேருந்து லீவ் விட்டுட்டாங்க, ஆனுவல் லீவ் விட்டுட்டாங்க. அன்னைக்கு அம்மா வீட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன், அம்மா வீட்டு விலாகுன்னெலாம். அப்போ வந்து நவீனும் நானும் மட்டும்தான் போயிருந்தேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆர்த்தி வந்து அவங்க அப்பா கூட தான் இருந்தா. ஒரு நாளில் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து எல்லா பையங்களும் ஊருக்கு போயிருக்காங்க, நம்ம மட்டும் தான் போகலன்னு நவீன் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தான்றதுனால அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துட்டோம். அங்கே ஆல்ரெடி தங்கச்சி இருக்கான்றதுனால போயிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. இது வந்து ஆர்த்திக்கு வந்து இன்னொரு நாள் நெக்ஸ்ட் வீக் போல் கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் எங்களுக்கு வந்து திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. என்னெல்லாம்னா கொஞ்சமாக கிளிப்பு, இந்த ஹேர் பேண்டு, அப்புறமா வெஜிடபிள்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்றதுனால அதையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து வீட்டிலேயே தானே இருக்காங்க அப்படின்ட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டும் போக முடியல. ஈவினிங் போல் 4:30க்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம். மதியம் வந்து சொதி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். அதாவது போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு ஏதாவது எசென்ஷியலாக வாங்க வேண்டியது, எனக்கு சாம்பிராணி கரண்டிலாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நீங்கள் வந்து மேலே போய் சாப்பிட்டுட்டு, அதாவது சரவணா ஸ்டோரில் அந்த சன்னா அதெல்லாம் இருக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு வெளியில், எங்களை வந்து வாசல்லே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், விட்டுட்டு போய் 1 ஹவருக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. மனசு கேட்கலையோ இல்லை வந்து அவங்க கார்டு வந்து எங்ககிட்ட இருந்துச்சு, அதனாலேயும் என்னவோ நிறைய பர்ச்சேசிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம், காய்கறி எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து சாம்பிராணி கரண்டி வந்து மேலே கங்கு இருக்குன்னு சொல்லிட்டு கழுவும்போது கீழே தட்டுனேன், அது வந்து அந்த மேலே உள்ள கொண்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சிட்டு. ஸோ அதை மறுபடியும் பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சதுக்கு அப்புறமா அது உடஞ்சிட்டு. சரி ஓயாமல் பற்ற வச்சுட்டே இருக்கும்போது புதுசு ஒன்று எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆன்லைனில் வந்து கார்டில் போட்டு வச்சுருந்தேன். 450 சம்திங் வந்துருந்துச்சு. அதுவே நல்லா இருந்தது, மாடல் க்ளோஸ் பண்ண மாடல் மாதிரி இருந்துச்சு. சரி இங்கே வந்திருக்கோமே, இங்கே நிறைய பூஜா ஐட்டங்கள்லாம் இருக்குமே பார்க்கலான்னு பார்த்தா 800க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு வந்துட்டோம், வேண்டாம் அப்படின்னு. மேலே போய் பார்த்தோம், வெறும் சன்னா மசாலாவும் மசால் பூரி மட்டும்தான் இருந்துச்சுன்றதுனால சரி வாங்க, நான் ராம்லலா பாளையங்கோட்டைக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு வாட்டி போயிருக்கோம். நல்லா இருந்துச்சு சாப்பாடுன்றதுனால அங்கே போயிட்டு வருவோம், கூப்பிட்டு போகிறேன், எப்போவாச்சும் ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, கொஞ்சமாக பன்னீர் பட்டர் மசாலா, நானு, அப்புறமா பாவ் பாஜி, மசால் பூரி கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதாவது எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால எப்போதுமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் ஹெவியாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்க வந்து ஒரு 45 மினிட்ஸாக எல்லாரையுமே வாக்கிங்க்குள்ள விட்டுட்டாங்க. எல்லாருமே நடந்து முடிச்சுட்டு சூடாக வெந்நி குடிச்சிட்டு தான் நைட்டு படுத்தோம். நல்லா இருந்தது சாப்பாடு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது இருந்த டேஸ்ட் வந்து மோமோஸ் எல்லாமே சாப்பிட்டோம். அப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மறுநாள் வந்து ஈவினிங் போல் ஒரு 6:30க்கு போல் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நைட்டுக்கு வந்து ஆனியன் பராத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கேட்டிருந்தது அப்படின்றதுனால அது பண்ணலை. இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஜீனி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வத்தல் பொடி வந்து 1/2 ஸ்பூன். நீங்கள் இதில் மஞ்சள் பொடி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன், வெந்நீர்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவை வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை, டக்குன்னே பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பல்லாரியில் உள்ள தண்ணி வந்து விட்டுரும். அதனால் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கோங்க. பல்லாரி விலை வந்து இப்போ ரொம்ப கம்மி தானே. நயனார்குளம் மார்க்கெட்டில் அன்றைக்கி 4 கிலோ ₹100 அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க இவங்க அப்பா. அதனால் நிறையா வெங்காயம் இருந்துச்சுன்றதுனால ஆனியன் பராத்தா பண்ணிட்டேன். நான் வந்து 3 பல்லாரி எடுத்திருக்கேன், குட்டியாக குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக சாப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, வத்தல் பொடி, கரம் மசாலா தூள், கொஞ்சமாக புதினா, மல்லி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து வீடியோவில் கேப்சர் ஆகலை. எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து போட வேண்டாம், அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம தேய்க்கும்போது அது வந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு
அந்த ரவுண்டு உருண்டையெல்லாம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா லைட்டாக கையில் எண்ணெய் தட்டுட்டு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா மாவு கூட நீங்கள் தொட்டுக்கலாம். நம்ம போலிகள்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அடைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தேய்க்கும்போது எல்லாமே பிரண்டு பிரண்டு பிஞ்சு வந்த மாதிரி வந்துடும். அதனால் ஓரளவுக்கு அது கொள்கிற அளவுக்கு மட்டும் ஸ்டஃபிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக வரமாவு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப விரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து சைடிஷ் இந்த குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். சைடிஷ்லாம் குருமா அந்த மாதிரிலாம் வைக்கணும், கிழங்கு இதெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது 2, 3 அந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டக் டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நிறைய குழந்தைங்க வந்து நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருப்பாங்க. அக்கா பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள், மச்சான் பிள்ளைகள்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கெச்சப் வச்சு கொடுத்தாலே போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நம்ம இதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே இதில் வந்து நீங்கள் வந்து காலிஃப்ளவரில் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம். நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என் வீட்டுக்காரங்க வந்து வரதுக்கு டைம் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. மணி 8:15 கிட்ட ஆயிட்டுன்றதுனால நான் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பண்ணி கொடுத்துட்டேன். பையன் பேர் வந்து நவீன் கார்த்திக், பொண்ணு பேர் வந்து ஆர்த்தி. ஆர்த்தி வந்து 12th போயிருக்கா. 11th to 12th. பையன் வந்து 7th-லேருந்து 8th போயிருக்கான். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்தாலே போதும். ஆல்ரெடி இதில் மசாலாலாம் இருக்குது, அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் கெச்சப் வச்சு கொடுத்தோன்னா இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். பெரியவங்கலாம் சாப்பிட்றதா இருந்தால் தயிரில் வந்து கொஞ்சமாக வத்தல் பொடியும் உப்பு தூளும் வச்சு கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் பட்டர் சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட்டர் சேர்த்து பண்ணும்போது. ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்க 2 பேருக்குமே கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து போட்டு ஹாட் பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். ஹாட் பாக்ஸில் உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம உள்ளே வச்சுட்டு மூடிட்டோம் அப்படின்னா நல்லா சொத சொதன்னு ஆயிரும். இல்லை டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு வைங்க. இல்லைன்னா ஒரு ஆப்பையை வந்து உள்ளே வச்சுட்டு ஹாட் பாக்ஸை இன்டெரக்டாக மூடி வைங்க. எப்படிமா இருக்குது? பிள்ளைங்க வந்து ரொம்ப என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இது பண்ணுவேன். ஆர்த்திலாம் மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் இருக்கிற டயத்தில் வந்து சாதம் கொண்டு போகணுன்னு விருப்பப்பட மாட்டா. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப 1/2 அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் இது குயிக்காக பண்ணி முடிச்சிடலான்றதுனால அடிக்கடி இதுதான் கேட்பா. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டைம் ஆகாது. டக்குன்னு அந்த கிச்சப்பை தொட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவா. டெஸ்ட் எழுதுறதுக்கு போயிடுவான்றதுனால இதுதான் அடிக்கடி கேட்பா. லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, ஹாட் பாக்ஸுக்குள்ள ஒரு ஆப்பை அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வேத்து உள்ளே வடியாமல் இருக்கும். தண்ணி வந்து உள்ளே படாமல் இருக்கும். சைட் பை சைடாக எங்களுக்குமே போட்டு வச்சுட்டு கிச்சன் எல்லாமே நீட் பண்ணி விட்டுட்டேன். நீட் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போதே என் வீட்டுக்காரங்க வந்து வந்துட்டாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் சுமதீஸ் வேர்ல்டில்.